பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 72:18 இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை! நம்முடைய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அது மட்டும் வேத புஸ்தகத்தில் அந்த வார்த்தையில் சொல்லப்படவில்லை. வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக? நமக்காக கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், எல்லா சூழ்நிலையில் என் கர்த்தரால் அதிசயங்களை செய்ய முடியும். வேத புஸ்தகம் அழகாய் சொல்லுகிறது, அவர் அதிசயங்களை செய்கிறவர். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா? இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே, நீண்ட நாட்களாய் நான் இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, இதற்கு ஒரு அதிசயம் நடக்குமா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் என் கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். அவர் நமக்காக அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து கானானுக்கு போகிற வழி, அந்த வனாந்தர பாதையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ தடைகள் வந்தது. எத்தனையோ விதமான தடைகள் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு அதிசயங்களை செய்தார். அதனால தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். போகிற வழிகளிலெல்லாம் கர்த்தர் அதிசயங்களை செய்தார். காலையில் அதிசயம், மாலையில் அதிசயம், இரவில் அதிசயம், காலையிலே எழும்பும் பொழுது அதிசயம். இதனால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும் பொழுது, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறவைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, என் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், உங்கள் வாழ்வில் அதிசயம் உண்டாவதாக. இதுவரையிலும் நீங்கள் எதிர்பாராத, இதுவரைக்கும் நீங்கள் யோசித்திராத, இதுவரைக்கும் நாம் கண்டிராத அதிசயங்களை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் செய்ய வல்லவர். நம்மிடத்திலிருந்து கர்த்தர் செய்ய வல்லவர். பாருங்களேன், எகிப்தில் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அங்கே மட்டும் இல்லை, நடக்கிற வழியில் அதிசயம், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அவரால் செய்ய முடியும். சோர்ந்து போக வேண்டாம், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அவர் அதிசயங்களை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.